Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. எங்களுக்கு பீடிக்கே வழி இல்லை குரு. பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன வாரம் 2 எவிக்ஷன் நடந்தது. போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் 2 எவிக்ஷன் நடந்ததுனால இமீடியட்டா ஆட்கள் டக்குன்னு குறைஞ்சிட்டாங்க. ஸோ டீம் பிரிக்கும் பொழுது கிச்சன் டீம்ல கம்மியான ஆட்கள் போட்டால் போதும், ஏன்னா ஆட்கள் கம்மியாயிட்டாங்க, சமைக்க போற சாப்பாடோடைய குவான்டிட்டியும் கம்மி தான் அப்படின்றது அருணோட பாயிண்டா இருந்தது. ஸோ மற்ற இடங்கள்ல ஆட்களை ஜாஸ்திப்படுத்துங்க, ஏன்னா என்னதான் ஆளுங்க எலிமினேட் ஆகி போனாலும் கிச்சன் வேலை தான் குறையும், ஆனால் இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் அதே தான் இருக்க போகுது, அதனால எங்களுக்கு பேர்டன் ஆகிடும், அதனால ஆளுங்களை குறைங்க அப்படின்னு சொன்னார். லாஜிக்கலாக தான் எனக்கும் தோணுச்சு, ப்ராக்டிக்கலாகவும் எனக்கு தோணுச்சு. when this whole skilled oriented job, labor oriented job அப்படின்னு வரும்பொழுது அந்த ஜாப் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறது தான் அருண் ட்ரிகர் ஆனார். பிகாஸ் அங்கே இருக்க போகிறதுல அங்கே அது ஜாப் கிடையாது, அந்த வீட்டுக்குள்ளே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாப், எனக்கும் நான் போன சீசன் போயிருந்ததுனால எங்களுக்கு கொடுக்கப்படுற ஜாப் எதுனா கேம் ஆடுறதுக்கு. அது இல்லாமல் மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எல்லாரும் ஷேர் பண்ணி தான் செய்யணும். அண்ட் அருண் as he told, as he seeing it as a family, அதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாகவே பார்க்கல. ஆனால் வீக்கெண்டில் என்ன ஆயிடுச்சு, இதை வந்து வேற மாதிரி ப்ளோ பண்ணிட்டாங்க, விச் ஆக்சுவலி ப்ரோக் மை ஹார்ட். ஏன்னா அடுத்த வெரி நெக்ஸ்ட் டே தீபக்கும் அருணுக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகுது. அந்த கான்வர்சேஷனில் தீபக் ட்விஸ்டர்ன்ற வார்த்தையை வச்சு அருணை ப்ரொவோக் பண்ணுறாங்க. அப்போது அருண் வந்து ஸ்கில் லேபர்னு அகேன் அதே கேவாஸ் நடக்குது. அப்போ தீபக் ஒரு மேட்டர் சொல்கிறாரு, லேபருக்கு இவ்வளோ டீ போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பான வார்த்தையை பேசிட்டு தப்பா போகுன்ற பயத்துல தான் அவர் வீக்கெண்ட் எபிசோட்ல இது ஒரு மேட்டரா வந்துடக்கூடாதுன்னு அதை அழுது அவர் கன்ஃபஸ் பண்றாரு. நான் பேசினா தப்பா போயிடும்டா அப்படின்ற மாதிரி அருண் கிட்ட அவர் கன்ஃபஸ் பண்ணாரு. இப்போ இதுல ஸ்கில்டு ஓரியன்ட் அண்ட் யூனோ லேபர் ஓரியன்ட்னு ஏன் பிரிக்க கூடாது அப்படின்னா, வீட்டுக்குள்ளார ஒரு வீடுன்னு வந்துட்டா அதுக்குள்ளார என்னங்க ஹையரார்கி. இப்போ வீட்டில் நம்ம அம்மா அப்பாலாம் இருக்கும்போது எல்லாரும் சமைக்கிறாங்கன்னா நம்ம என்ன, நீங்கள் அப்பா நீங்கள் வந்து ஸ்கில்டு ஓரியன்ட், அம்மா நீ லேபர் ஓரியன்ட் நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எஸ்பெஷலி வென் யூ ஆர் ஸ்டேயிங் இன்சைட் அ ஹவுஸ் தட் ப்ரொமோட்ஸ் ஈக்குவாலிட்டி, அந்த இடத்துல அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அருணுடைய அந்த விஷயத்த வந்து அந்த லேபருன்ற வார்த்தையை தான் நீங்கள் வந்து தரைக்குறைவாக பார்க்குறீங்களா அப்படின்னு அதை மாற்றினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவர் அந்த மாதிரி அதை சொல்லவே இல்லை. தீபக் வந்து ஓப்பனாக லேபருக்கு இவ்வளோ டீ போதும்னு சொல்லி அத்தனை கேமரா முன்னாடி கன்ஃபஸ் பண்ண ஒரு விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் டச் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அருணோட மூளைக்குள்ளே போய் நீ இப்படி தானே நீ யோசிச்ச இதை பற்றி அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் முதற்கொண்டு அதை மைக் மூலியமாக பேசி கார்னர் பண்ணும்போது ஆப்வியஸாக யாராக இருந்தாலும் பயம் வருங்க, யாராக இருந்தாலும் ஆடிடுவோம். நம்ம பேர் இல்லை தப்பாக போயிடுச்சோ, நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் அருணுக்கு அதை சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண வரல. சார் இது ஒரு ஃபேமிலியாக நான் பார்த்தேன், இந்த ஃபேமிலிக்குள்ளே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் இருக்கே தவிர ஜாப்ஸ் இல்லை. இந்த ஃபேமிலியை ரன் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நாங்கள் ஈக்குவலாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற பாயிண்ட்டை கரெக்டாக அருணால் சொல்ல முடியல, பிகாஸ் ஹி வாஸ் ஸ்கேர்ட். ஆனால் எனக்கு உண்மையிலே அது ஏன் இதை இவ்வளோ பெருசாக ப்ளோ அப் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. அண்ட் அதுக்கப்புறமா நடந்த அந்த மைக்கில் பேசினது, கன்ஃபெஷன் ரூமில் பேசினது எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோலாக என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதுக்கு இதை பேசாமலே விட்டுருக்கலாமே, இதை எதனால் 40 நிமிஷம் பேச வேண்டி இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹலோ அர்ச்சனாக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோங்க்கா, தேங்க்யூ ஸோ மச். நீங்க போட்ட ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ அருண் அவர்கள் வந்து வீக்கெண்டில் ரோஸ்ட் பண்ணப்பட்டதை பற்றி உங்களோட கருத்தை நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி என்னன்னா, ஏன் வந்து இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்னக்கா? பிகாஸ் இத்தனை சீசன்ஸ்ல நடக்காத ஒரு விஷயம் இந்த சீசன்ல நடந்தது. அதுதான் எனக்குள்ள இந்த கேள்வியே கொண்டு வந்தது. பேசிக்கா போன சீசன்ல எல்லாம் எப்படி நடந்திருக்கு, என்ன எல்லாருக்குமே கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. ஆஃப்டர் த வீக்கெண்ட் ஷோவுமே கருத்து வேறுபாடுகளை வந்து இல்ல நான் அதை பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சவங்களும் இருக்காங்க. ஆனா எதனால இந்த விஷயத்துல மட்டும் ஒரு மைக்ல போய் பேசி இந்த விஷயத்துக்கு ஒரு தனி ஸ்பாட்லைட் போட்ட மாதிரி தானே ஆச்சு. பிகாஸ்
நான் வந்து இந்த வீக்கெண்ட் எபிசோட நான் நேத்து பார்த்தேன் ஆக்சுவலா. ஓகே ஓகே. ஐ ஹர்ட் சம்திங் லைக் திஸ் ஹேப்பன், பட் நான் ஷூட்ல இருந்தேன், அதனால என்னால பார்க்க முடியல. சோ நான் நேத்து வீக்கெண்ட் எபிசோட் 2 பார்த்தேன். பார்த்ததுல தான் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். இது அந்த வாரம் ஃபுல்லா நிறைய மேட்டர்ஸ் நடந்திருக்கு, பட் why wasn't the task discussed? இப்போ என்னுடைய வேலை வந்து நீங்க ஏன் இது டிஸ்கஸ் பண்ணலன்னு ஐ கான்ட் ஆஸ்க் எனிபடி, தட் இஸ் நாட் மை ஜாப். பட் ஆஸ் an ஆடியன்ஸ் எனக்கு பார்க்கும்பொழுது இந்த சீசன் நான் ஆடியன்ஸ், ஐ கேன் ஹேவ் மை சே இன் திஸ் ஷோ. ஏன்னா as you know இந்த சீசன் கண்டெஸ்டன்ட்டே இந்த சீசன் கண்டெஸ்டன்ட்டுக்கு வெளியில வந்து கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் ஆக்சுவலி அவங்க அக்ரிமெண்ட்ல இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்கள ஒரு வருஷத்துக்கு they are not supposed to talk about பிக் பாஸ். நான் அக்ரிமெண்ட்ல கூட இல்ல, பிளஸ் நான் எக்ஸ் கண்டெஸ்டன்ட், பிளஸ் அவங்க என் ஃபேமிலி. ஹவ் கேன் ஐ நாட் டாக்? இஃப் இட் இஸ் நாட் அரவுண்ட் இன் தட் பிளேஸ் அண்ட் சம்மன் எல்ஸ் இன் தட் ஸ்பாட் ஆல்சோ ஐ வுட் ஹவ் ட்ராப் திஸ் வீடியோ. அதான் மேட்டர். அதுதான் நான் கேட்க வந்தேன். அருண்ங்கிறதுனால தான் நீங்க இதை போஸ்ட் பண்ணீங்கங்கிற மாதிரி சொல்றாங்களே, அதுக்கு உங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்னு? நோ 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 நோ, இந்த சிச்சுவேஷன் யாருக்கு வந்திருந்தாலும் இதை நான் பண்ணிருப்பேன் ஃபார் ஷூர். இப்ப நம்ம வீக் டே எபிசோடு எத்தனை பேர் பாக்குறாங்களோ இல்லையோ தெரியாது, வீக்கெண்ட் எபிசோட கண்டிப்பா கோடிக்கணக்கான பேர் பாக்குறாங்க. இப்ப நம்ம பேசுறது அந்த செட்டுக்குள்ளேயோ அங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு மட்டும் தெரிய போறது கிடையாது. அந்த இடத்துல பாஸ் பண்ற ஒரு கமெண்ட்டும் கோடிக்கணக்கான பேரை பார்க்க போறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கிற, இதுக்கப்புறம் வெளியில வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆக்டர்ஸ் அண்ட் மீடியா பீப்புள் தான் உள்ள இருக்காங்க. எத்தனை பேர் பாக்குற அந்த ஷோல ஒரு விஷயத்த வந்து ஒருத்தங்களை கேட்கும் போது அது கரெக்டான விஷயமா இருக்கணும் அப்படின்றத என்னுடைய. பட் ஆனா அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவர் வந்து நார்மலா தான் வந்தாரு. காலங்காத்தால எந்திரிச்சு வந்தோடனே அந்த ட்விஸ்டர்ங்கிற வேர்ட் தான் அருணை வந்து ரொம்ப தாக்கிடுச்சோ. ஆமா 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 ஆமா, அந்த ட்விஸ்டர்ன்ற வார்த்தையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால நாமினேஷன்ஸ்ல சத்யா கொடுத்தாங்க? இட்ஸ் பிகாஸ் இந்த ஸ்கில்ட் ஓரியன்டட், லேபர் ஓரியன்டட் அப்படின்ன உடனே நீ எப்படி அதை இந்த மாதிரி எடுத்துட்டு போவ அப்படின்றத உள்ள இருக்கிறவங்க எல்லாரோட கேள்வியாவுமே இருந்தது. நம்ம என்னன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒருத்தராவது உள்ள சப்போர்ட் பண்ணா கூட பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம ஆனா தனியா நம்மள வீரே எதிர்க்கும் போது நம்ம தன்னந்தனியான ஒரு ஆளா நிக்கிறோம் அப்படின்ற, பிகாஸ் ஐ ஹவ் பீன் தேர். அந்த பெயின் நம்ம உள்ள இருக்கும்போது அது சொல்லி வார்த்தையால சொல்லவே முடியாது. இப்போ தீபக் சொன்னது தப்பு இல்ல, ஓகே அவர் மன்னிப்பு கேட்டாருன்னா இங்க ஏன் அருணோட மன்னிப்பை மட்டும் எதிர்பார்க்கறாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா ஆக்சுவலி தீபக் வந்து அவரோட தப்பை அக்செப்ட் பண்ணிட்டாரு, பட் அருண் அக்செப்ட் பண்ணல. அருண் என்ன தப்பு பண்ணாரு அக்செப்ட் பண்றதுக்கு? கமான், எங்க எல்லாருமே அங்க ஒரு ஷோக்காக போயிருக்காங்க. அந்த ஷோல நான் யார் பெருசா நடிச்சு காட்டுறதுதான் அந்த ஷோ. நீ பெருசா நான் பெருசா? ஐயோ வெளியில எல்லாம் இவ்வளவுதான் இல்லங்க, சீரியஸா நான் சொல்றேன். யூ ஹேவ் லாஸ்ட் யுவர் ரெஸ்பெக்ட், யூ ஹேவ் லாஸ்ட் யுவர் ரெஸ்பெக்ட். வாட் ரெஸ்பெக்ட்? இதுதான் உங்க ரெஸ்பெக்டா? இப்போ ஏதாவது ஜெனரல் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருந்தவங்க கூட இவ்வளவு ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. பிக் பாஸ்க்கு ஓட்டு போட்டுட்டு அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். போய் ஓட்டு போட்டேனே, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, ஐயோ எனக்கு புரியவே இல்லையா சீரியஸா. ஏன் மெயினா வந்து எனக்கு அதிகமான இந்த நெகட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் அண்ட் ஸ்டஃப் இதெல்லாம் வரதுக்கான ரீசன் என்னன்னா, பெரிய பெரிய டீம்ஸ் வச்சிருக்காங்க. இவங்க பெரிய பெரிய டீம் வச்சு இவங்க வந்து ஒரு 10 மீம் பேஜ் வச்சு பண்ற வேலைய நான் ஒரு ட்வீட் ஒரு வீடியோல பண்ணிடுறேன். ஒரு குறிப்பிட்ட கண்டஸ்டன்ஸோட டீம் வந்து உங்களை தாக்குறதா கேள்விப்பட்டோம். ஸோ யாரோட சப்போர்ட்டர்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தி உங்களை, எந்த இவங்க சப்போர்ட்டர்ஸ் இந்த மாதிரி பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க ஓட்டிங்ல டாப் 3ல இருக்காங்கங்க. அவங்க 3 பேரோட சப்போர்ட்டர்ஸ் தான் பேசிக்கா. அவங்க டைட்டில் வின்னரா வராங்கன்னா வந்துட்டு போட்டோம். அவங்க டைட்டில் வின்னரா ஆகுறாங்க ஆகலன்றது அவங்களுடைய திறமைக்கான ஒரு விஷயம். ஓகே, கண்டிப்பா வெளியில வந்து டீம் வச்சு இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணா மட்டும் டைட்டில் கிடைச்சிரும்ன்றது மூட நம்பிக்கை. உங்களுக்கு பிடிச்சவங்க பண்ற விஷயத்த நீங்க மேல தூக்கி காட்டி உங்களுக்கு ஓட்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க, ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கோங்க. பட் இன்னொருத்தரை தாழ்த்தி பண்ணாதீங்க. எஸ்பெஷலி இந்த டாப் 3 ஓட்டிங்ல இருக்காங்க தெரியுமா கண்டெஸ்டன்ட், இவங்களுடைய டீம்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஜஸ்ட் பிகாஸ் அருண் இஸ் அசோசியேட்டட் வித் மீ, திடீர்னு அவங்க சப்போர்ட் பண்ற இல்ல அவங்க ஒர்க் பண்ற அந்த கண்டெஸ்டன்ட் தப்பான ஒரு விஷயம் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, just because Arun doesn't have a backup like that, Arun a punching bag யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியால. எஸ்பெஷலி தேவையில்லாத ஒரு ஹேட்ரட், தேவையில்லாத ஒரு ட்ரோல், தேவைப்படாத ஒரு விஷயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அருண் அந்த மாதிரி அவங்க பண்றதுக்கு எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் பிகாஸ் இஸ் அசோசியேட்டட் வித் மீ ஹி இஸ் கோயிங் த்ரூ ஆல் ஆஃப் திஸ். அப்போ இப்ப நான் பேசாம வேற யார் பேசுவா நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா யாரும் பேச மாட்டாங்க. நான் தான் பேசி ஆகணும்.
ஏன்னா இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற மெயின் காரணமே நான் வின் பண்ணது பிடிக்காத சில ஆட்களும் இந்த சீசன்ல ஒர்க் பண்ற டீம்ஸும் இது ஒரு ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி they are degrading அருண். இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாகவே ஒரு விஷயத்துக்கு அட்ரஸ் பண்ணுறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரேப் த்ரெட் வரைக்கும் அப்படி தப்பாக மெசேஜ் அனுப்புறது இதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியா பர்சனுக்கே இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் ரொம்ப ஈஸியா ஒரு ஃபேக் ஐடியில இருந்து ஒருத்தங்களால இந்த மாதிரி ஒரு த்ரெட் அனுப்ப முடியும்ன்றப்போ சாதாரணமான ஒரு பொண்ணோ சாதாரணமான ஒரு பையனோ இதை எப்படி ஃபேஸ் பண்ணிருப்பாங்க? இது யார் பண்ணாங்க, எந்த டீம் சப்போர்ட் பண்றவங்க பண்ணாங்கன்றது என்னுடைய மேட்டரே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா, என்னோட மேட்டர் இஃப் யூ கேன் பாஸ் திஸ் கமெண்ட் ஆன் சோசியல் மீடியா இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி, அவ்வளவு தைரியமா உங்களால பண்ண முடியுதுன்னா நீங்க என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரியான ஒரு ஆள் தானே. இல்லன்னா என்ன சொல்றது, ஒரு பொண்ணு தானே. இப்பயே நான் ஒரு பையனா இருந்து நான் எனக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த கமெண்ட் வந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வருது. ஈஸியா ஒரு ரேப் கொடுத்துறாங்க. இப்போ நான் என்னோட பர்த்டே அன்னைக்கு கூட நான் ரீசெண்டா வடபழனி முருகன் கோயிலுக்கு எல்லாம் போயிருந்தேன். அங்க இருந்த பெண்கள் எஸ்பெஷலி ஒரு கூட்டமான பெண்கள் வந்து என்ன ஹக் பண்ணி எனக்கு முத்தம் கொடுத்து என் தங்கத்தோட நான் போட்டோ எடு, என் தங்கம் என்ன ஆக்சுவலா ரொம்ப கொஞ்சுறாங்க நிறைய பேரு. கொண்டாடலாம் இல்லைங்க, என்ன நிறைய பேர் வந்து தன் வீட்டு பொண்ணா நினைச்சு உரிமையா கொஞ்சுறாங்க. ஓகேங்களா, சோ ஜெனரல் பப்ளிக் வந்து மாறவே மாட்டாங்க. அவங்கதான் உண்மையான ஆடியன்ஸ், அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க எல்லாம் பயந்து போனவங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்டோ இல்ல அவங்க யாரு ஜெயிக்க வைக்கிறதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோ ஓவர் ஷேடோ பண்ணிடும். அதனால அவங்களுக்கு அந்த பயம் இருக்கு. அண்ட் இந்த வீடியோக்கு கீழே வந்து நான் நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. உங்களோட வீடியோ சப்போர்ட் பண்ணியும், ஏன்னா இதுதான் ஒரு விஷயம், ஒரு காயினோட டபுள் சைட் மாதிரி எந்த ஒரு பிரச்சனைக்குமே ரெண்டு ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அதை தாண்டி ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சு என்னன்னா, இந்த வீடியோவே வந்து அருணோட எவிக்ஷனுக்கு ரீசன் ஆக போகுது. லைக் இந்த வாட்டி பிஆர் டீமாக இருக்கட்டும் இல்லை ஒரு வீடியோ வந்து எவிக்ஷன் ப்ராசஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? அவ்வளோ பெரிய சேனலோட எவிக்ஷன் ப்ராசஸ். நான் ஒன்று சொல்றேன், ஒருவேளை இந்த வீடியோ வந்து எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து போய் ஒரு வேலை வந்தாங்கன்னா ஓகே தான், எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. கமான், இந்த டைட்டில வச்சு இதுதான் நான் அப்படின்னு தீர்மானிக்கிறது. நான் வந்து போன சீசன் நான் வின் பண்ணேங்க. ஏன் நான் வின் பண்ணேன்றதுக்கு அப்போ எனக்கு ஹோல் ஹார்ட்டடா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த நிறைய பேர் இப்ப வந்து நீ இதனாலதான் வின் பண்ண, இதனாலதான் வின் பண்ண, இதனாலதான் வின் பண்ண அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சில ரீசன்ஸ் குடுக்குறாங்க. இது மட்டும் தான் உன்னை வின் பண்ண வச்சது, இது மட்டும் தான் உன்னை வின் பண்ண வச்சது. எது ஒரு வருஷம் கழிச்சு இப்ப 8வது சீசன் முடிய போகுது, இன்னும் 30 நாள்ல இன்னமும் நீ இதனால மட்டும் தான் வின் பண்ண, உனக்கு ஏன்டா ஓட்டு போட்டோம்னு நினைக்கிறேன்ற மாதிரியான கமெண்ட்ஸ் தான் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இது அவரோட எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு போகுது அப்படின்னா அந்த இடத்துல நின்னு இந்த மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகிறதுக்கு இட் இஸ் பெட்டருங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் வெளியில வந்து பப்ளிக் ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது இந்த வீட்டுக்குள்ளார அவங்களுக்கு நடந்த விஷயங்களும் உங்களுக்கே தெரியும் போன சீசன் என்ன நடந்ததுன்னு. நடந்த விஷயங்களும் இந்த வீட்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்களோ வீக்கெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்களோ தான் அவங்களோட இமேஜா மாறி அவங்க மேல உட்காருது. ஆமா, அதுதான் ஆக்சுவலி அருணுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு போல இல்லையா? என்னடா இப்படி பண்றாங்க, விஜய் சேதுபதி இப்படி சொல்றாருன்ட்டு. அதுதான் அவருக்கு ரொம்பவே ஒரு நல்ல வேலை. அருண் கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. இல்ல சார் நான் அதை சொல்லல, அந்த மாதிரி சொல்லல. ஏன்னா ஒத்துக்கிட்டா எப்படி ஆயிடும்னா நான் லேபர்ன்ற வார்த்தையை தரைக்குறைவா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடும், அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். அதனால அவன் ஒத்துக்கவே இல்லை. இல்ல நான் அதை பாக்கல, இல்ல நான் அதை பாக்கல, இதை நான் வேற கான்டெக்ட்ல சொன்னேன், இது வேற கான்டெக்ட்ல இருக்கு. ஐ அம் சோ ப்ரௌட் ஆஃப் ஹிம் ஃபார் தட். அண்ட் இன்னைக்கு ப்ரோமோவும் பார்த்தேன், ராணவ் இன்ஜுரி இருந்தப்போ அருண் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணாங்க. which and these are the reasons that I like him as a person. இன்னொன்னு எனக்கு என்ன புரியலன்னா, ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணாம வேற யாருங்க சப்போர்ட் பண்ணுவா? எனக்கு புரியவே இல்ல. நீங்க உங்களோட ஃபேமிலில இருந்து ஒருத்தங்க போயிருந்தாங்கன்னா வித்யா நீங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? வித்யா டெஃபினெட்லி என்ன சரியோ தப்போ நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இருக்கீங்கன்றதுனால சப்போர்ட் பண்ணாம இருப்பீங்களா? நோ, you would have done your own support, right? டெஃபினெட்லி. அப்ப நான் பண்ண என்ன தப்பு இதுல? தப்பே கிடையாது. அண்ட் பிஆர் டீம்ங்கிறதுக்குமே தப்பே கிடையாது தான். அதான் அக்ரிமெண்ட்ல இருக்கிற ஒருத்தரே வந்து வெளியில வந்து என்ன ஆனாலும் நான் இவரை ஜெயிக்க வைக்கிறது கேம்பெயின் பண்ணுவேன்னு பேசும்போது நான் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ங்க, நான் அக்ரிமெண்ட்ல கூட இல்ல, லாஜிக்காவே வரேன். என்னோட ஃபேமிலி மெம்பர் உள்ள இருக்காரு,
உள்ள இருக்காங்கன்னும் போது நான் சப்போர்ட் பண்றேன். வாட் இஸ் ராங் இன் திஸ்? கண்டெஸ்டன்ட் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8 இருக்காரு இல்லையா, ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு டெல் ஹிஸ் நேம் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு புட் a spotlight on him. அவர் வந்து இன்னொரு கண்டெஸ்டன்ட்டுக்காக வெளியில இருந்து நிறைய கேம்பெயினிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவர் பண்றதுனாலதான் அவர் வின் பண்ண போறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வெளியில இருக்குன்றது எங்க எல்லாருக்குமே பாக்குறப்ப தெரியுது. அவருக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்களையும் அவர் பேசி வச்சுட்டுதான் உள்ள போயிருக்காருன்றது எனக்கு தெரியுது. சோ அதிகமா நம்ம கேட்கப்படுற ஒரு வார்த்தை 2 சீசனா 3 சீசனா பிஆர் அப்படிங்கிறது, ரைட்? பிஆர். நான் போடுற வீடியோ எப்படி பிஆர் ஆகும்? எல்லாரும் அததான் சொல்றாங்க. ஓ பிஆர் வீடியோவா அப்படின்னு கேக்குறாங்க. சோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு அதுக்கான அர்த்தமே தெரியாம ஓ பிஆர் 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 பிஆர். போன சீசன்ல கூட பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி கொடுத்திருப்பாங்க. அந்த மார்னிங் ஆக்டிவிட்டில நீங்க திரும்ப இஃப் யூ ஹேவ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார், நீங்க வந்து சீசன் 7 உடைய அந்த பர்டிகுலர் எபிசோட் பாத்தீங்கன்னா அந்த மார்னிங் ஆக்டிவிட்டில யார் யார் பெய்ட் பாட்ஸ் மற்றும் கால் சென்டர் ஓட்டிங் செட் செய்து வந்திருப்பாங்க ஷோ வர்றதுக்கு முன்னாடி, அதுல பிஆர் மென்ஷன் பண்ணிருக்காங்களா? பெய்ட் பாட்ஸும் பிஆரும் ஒன்னா? பிஆர்ன்றது என்ன? இந்த ஷோவே அந்த ஷோ அந்த மாதிரியான ஒரு ஷோ தான். உங்க பப்ளிக் கிட்ட கொண்டு போற ஒரு ஷோ தான் பிக் பாஸ்ன்ற ஷோ. எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும், அதனால எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும். அந்த எக்ஸ்போஷருக்காக போற ஒரு ஷோ தான் பிக் பாஸ். அந்த ஷோக்குள்ளார நம்ம 3 மாசம் இருக்க மாட்டோம் அப்படின்னும் போது நம்மளுடைய வேலைகளை எடுத்துக்கிட்டு செய்யறதுக்கு ஒருத்தங்களை வச்சிருக்கோம். நம்ம என்ன பேசுறோம், நம்மளுடைய தரப்பு வாதம் என்ன, நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்ன பண்றோம், அது பண்றதுல தப்பே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா 7 சீசனா 8 சீசனா நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சவுத் இந்தியால உள்ள எல்லா லாங்குவேஜ்லயுமே, சவுத் இந்தியா நார்த் இந்தியா எல்லா லாங்குவேஜ்லயுமே என்டமால் ஷைன் அழகா இந்த ஷோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி பெய்டு பாட்ஸ் அண்ட் கால் சென்டர் ஓட்டிங் இந்த மாதிரி எல்லாம் யாராவது செட் பண்ணிருக்காங்கன்னா அது வேஸ்ட். பிகாஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் கிட்ட இருக்கிறவங்க வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆடிட்டிங் டீம்ஸ் இன் இந்தியா. சரிங்களா? அவங்களுடைய ஆடிட்டிங்க்கு அப்புறமா தான் அது ஆர்கானிக்கா வந்த ஓட்டை எந்த சோர்ஸ்ல இருந்து வந்திருக்கு இதெல்லாம் ஃபுல் டீடைலை எடுத்து அந்த டீடைலிங்க்கு அப்புறமா தான் அவங்க ஓட்ஸ கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்க எவிக்ஷன் ப்ராசஸோ இல்ல வின்னரையோ அறிவிக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க எப்படி பிஆர் வச்சு ஜெயிச்சிட்டாங்க பிஆர் தாங்க வச்சோம். ஏன்னா என்ன, நான் உள்ளுக்குள்ள பண்ணக்கூடிய விஷயங்களை எனக்கு வெளியில நல்லா என்ன வந்து என்னுடைய ப்ரொஃபைல்ல போடணும் அப்படின்னு எல்லாருமே ஒரு டீம் வச்சுட்டு போகதான் செய்வாங்க. அது அவங்க வேலைக்காக தான் பண்ணிக்கிற ஒரு விஷயம். அதுக்காக தான் அவங்க உள்ளேயே போறாங்க. இல்லைன்னா பிக் பாஸ்ன்ற ஷோ சூஸ் பண்ணிருக்கவே வேண்டாம். திஸ் ஹஸ் பீன் ஹேப்பனிங் ஃபார் ஆல்மோஸ்ட் ஆல் தி சீசன். உங்களுக்கு பாதி சீசன்ல தெரியும், பாதி சீசன்ல தெரியாது. இவ்வளவுதான் வித்தியாசம். சோ இங்க கால் சென்டர் ஓட்டிங் பெய்ட் பாட்ஸ் தான் தப்பே தவிர்த்து இந்த 7-8 சீசன் நடந்திருக்கு. ஒரு தடவை கூட சேனல்ல அவங்களோட அக்ரிமெண்ட்ல பிஆர் வைக்க கூடாதுன்னோ இல்ல பிஆர் வைக்கிறது தப்புன்னோ எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணல. I still have the agreement and I've seen the agreement that Arun signed. ஒண்ணுமே இல்லங்க. If you like his game, அவரோட கேம் பிடிச்சிருந்தா அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு போஸ்ட் கூட ஓட் ஃபார் அருண் நான் போடவே இல்லை. அருணுக்கு ஓட் பண்ணுங்க, அருணுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கிடையவே கிடையாது. எந்த இடத்துல எனக்கு எந்த விஷயம் ஏதாவது ஒரு விஷயங்கள் தவறா பட்டுச்சுன்னா அந்த விஷயத்த மட்டும் தான் நான் இன்னி வரைக்கும் சுட்டி காட்டியிருக்கேனே தவிர்த்து அருணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு என்கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால நீங்க அருணுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? So if you really like Arun's game, if you really like Arun as a person, you can support him all you want. Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. எங்களுக்கு பீடிக்கே வழியில குரு, பிச்சை எடுக்கணும் ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே? எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just 1 rupee per minute. Visit angloenglish.com.